காந்தியடிகளினுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து எங்கள் பள்ளியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது நம்ம ஒரு குடும்பமா தான் நினைக்கணும். நமக்கு நிறைய வேலை இருக்கு. சாமி கும்பிடுறோம்ல, நானும் பாதி வேலையில தான் நிறுத்திட்டு வந்திருக்கேன். சாமி எல்லாம் கும்பிடுறோம், அது இப்ப போய் கூட கும்பிட்டுக்கலாம். நமக்கு ஓட்டு எப்படி அவசியமோ அதே மாதிரிதான் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக 6 நாட்களை நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ தான் சார், நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த உரிமை என்ன அப்படின்னா, நம்ம மக்களாட்சியில் குடியுரிமையில் ஒவ்வொருவரும் நம்முடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான நம்முடைய கிராமம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் மக்களினுடைய நலனை கருதியும் இந்த கிராம சபை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடக்கிறது. இங்க ஓட்டு போடுறவங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேரும் உங்களுடைய தேவைகளை சொல்லி அதை கிராம சபை தீர்மானத்தில் நிறைவேற்றினால் குடியரசுத் தலைவர் நினைச்சா கூட அதை மாற்றி எழுத முடியாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை அரசாங்கம் சட்ட முறைப்படி உங்களுக்கு வழங்கியுள்ளது. இதை ஒவ்வொரு குடிமக்களும் உணரணும். என் கிராமம், இந்த கிராமத்தினுடைய முன்னேற்றத்திற்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நினைக்கணுமே தவிர என் வீடு என் மக்கள் என் வீடு இப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம கிராமத்தை யார் பார்ப்பாங்க? ஒரு சில கிராமங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லை, மக்களினுடைய ஒத்துழைப்பு தான். ஸோ நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பையும் இப்படி வந்துள்ள அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் வழங்கணும். ஒரு நர்ஸ் பேசுறாங்க, ஒரு செவிலியர் அது இப்ப வந்தாங்க இல்லையா, டாக்டர் பேசினாங்க, சுகாதாரத்துறையில பேசினாங்க. எல்லாரும் எதுக்காக பேசினாங்க? யாருக்காக பேசினாங்க? ஒவ்வொரு ஊராட்சியிலும் அனைத்து துறை சார்ந்தவர்களும் இங்க உட்காரணும். அவர்கள் அந்த குழந்தைகள் முதல் பெற்றோர் பெரியவர்கள் வரை உள்ள அனைத்து தேவைகளையும் கேட்கணும். உங்களுடைய அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தான் இந்த அரசு அலுவலர்கள், உங்களுக்கான ஊழியர்கள். நாங்கெல்லாம் அதிகாரி கிடையாது, உங்களுக்காக பணி செய்ய நியமிக்கப்பட்ட ஊழியர்கள். அப்போ யார் எஜமானர்கள்னா மக்கள் தான் எஜமானர்கள். உங்களுடைய பிரதிநிதியா தான் ஆட்சியில இருக்காங்க. அந்த ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு நாங்க உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பாலமா இருக்கோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எனக்கு பிஸ்கெட் வரல, அவளுக்கு டீ வந்துருச்சு, எனக்கு இன்னும் வரல, அந்த 2 பிஸ்கெட் அப்புறம் வரும், இல்ல வராம கூட போலாம். அதுக்காக நாம இந்த கூட்டம் கூடல. இது முதல் தெரிஞ்சுக்கணும். சோ அனைவரும் கட்டாயம் கிராம சபை கூட்டத்துல வரணும். 6 நாள் தான். காதுகுத்துக்கு போறோம், விசேஷத்துக்கு போறோம், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றோமா, பஸ்ஸுக்கு நின்று பிடிக்கிறோமா, ரேஷன் கடையில நிக்கிறோமா, டாக்டர் வீட்டுல நிக்கிறோமா, அப்ப எல்லா இடத்துலயும் நின்று நம்மளுடைய செயல்பாடுகளை நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னா, அப்போ உங்க கிராமத்துக்கு யார் கேட்பாங்க? உங்களை ஏன் நாங்க கெஞ்சணும்? ஏன் உட்காருன்னு சொல்லணும்? உங்களுக்காக நாங்க வந்திருக்கோமே தவிர எங்களுக்காக நீங்க வரல. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. இத்தனை துறையும் அப்படியே அடுத்தடுத்து உங்க ஊருக்கு மட்டும் அவங்க வரல. இங்க ஒரு 10 நிமிஷம் நின்னாங்க, பேசினாங்க. அந்த உரையை நீங்க கேட்கும் போது தூளியில இவ்வளோ தெளிவாகிறாங்களேப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? அங்க போனோம்பா, அங்க பாட்டு கசகசன் அது பாட்டு பேசி நினைச்சுப்பா, உடனே நாங்க பாப்பத்தவர்கள் போயிட்டோம்பா. இந்த வார்த்தைகள் பாருங்க. அப்போ மனிதர்களை ஒரு சொல் வழிநடத்தும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல்